ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு எம்மியான ஈஸியான ப்ரெட் ஆம்லேட் தான் பண்ணி சாப்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை விட இது கொஞ்சம் ஃப்ளேவரியாக டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 2 ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷாக 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவரே வந்துட்டு ப்ரெட்டும் அந்த பட்டரும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு இதில் ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ஆனால் நாங்கள் பாப்பா இருக்கிறனால அவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்படி ட்ரை பண்ணல. கண்டிப்பாக இன்னொரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனியன், டொமேட்டோஸ் இந்த மாதிரி சில சாப்பிங்ஸ்லாம் போட்டு பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் இருந்தால் தொடவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மறுபடியும் தவாவில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே வந்துட்டு உடச்சிட்டு ஊற்றக்கூடாது. நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு தவாவில் ஊற்றிட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஷேப் வந்து மஸ்ட் இல்லைங்க. அதுவும் வந்துட்டு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். அந்த எக்கு மேலே 2 ப்ரெட்டையும் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு 4 சைடும் 4 சைட்ஸுமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு 4 சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு நம்ம 4 சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ப்ரெட் ஆம்லேட் ரெடி. நீங்களும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.